எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 10ஆம் நாள். நாளைய தினம் கிருத்திகை, வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி 12 மணி வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய யோகம் சுப்பரைய நாம யோகம், பின்பு 2 மணிக்கு பிறகு பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் பகல் 12 மணி 10 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம், கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், மீனத்தில் சனி, மேஷத்தில் சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? இந்த 22/2/2026 மிகப்பெரிய ராஜநிலையின் ஒரு பிரைம் டேட். இதுல எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி அடையும். புதிய எண் மாற்றம், புதிய பின் நம்பர் சேஞ்சஸ், புதிய தொழில் தொடக்கம், அத்தனைக்கும் ஒரு ஏற்ற ஒரு நாள் இந்த பிப்ரவரி மாதம் 2022/2/2026. இந்த நாளை நல்ல முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் உண்டு. என்னென்ன செய்யலாம்? நம்பர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், வாகன சேஞ்சஸ் பண்ணலாம், நகை மாற்றி வைத்து கொள்ளலாம், புதிய நிச்சயதார்த்தங்கள் பண்ணலாம். கிருத்திகையை பற்றி கவலைப்படாதீங்க. நாளைக்கு கிருத்திகை முன்னாடி வச்சு அதெல்லாம் வேலை இல்லை. இந்த நாள் ஒரு பிரைம் டேட். இதில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நிச்சயமா ஜெயிப்பீங்க. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அனைவரும் பயன்படுத்திக்கணுங்கிறது அடியனுடைய வேண்டுதல். பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலனுக்கு போகலாம். முதல் ராசியான மேஷராசி என்பர்களே, சந்திரனின் பயணம் 4 கூடிய நமக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ராசிக்குள் வரும்பொழுது ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. சுகபோகம் எப்படி வந்துடும்? பணம் இல்லாமல் வராது. லாபத்தன்மை மேலோங்கும். அஸ்வினி தவிர பரணி, கிருத்திகைக்கு பொருளாதாரம் மேம்படும். அஸ்வினி மனக்குழப்பத்துக்கு வருவாங்க. நம்ம எது செய்தாலும் சரியாகலையேன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இப்ப 5ல் கேது. இப்ப கேது அஸ்வினி அப்படின்னும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் நீங்குகின்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் பொதுவாகவே மேஷத்துக்கு லாபமான நாள், அஸ்வினி தவிர. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள். சுகமான அமைப்புகள் உண்டு. எல்லா விதமான நன்மைகளையும் நடக்க பெறும். இந்த நாளில் மகிழ்ச்சி உண்டு. எல்லையற்ற மகிழ்ச்சிகள் நடக்க காத்திருக்கிறது. எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு இன்னைக்கு நாள்ல. இந்த நாளில் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இப்பதான் பாத்தீங்கன்னா மிருகஷீரிடமும் திருவாதிரை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புனர்பூசம் ஓரளவுக்கு கேப் போட்டு தான் பழகுவாங்க. இவங்க 2 பேரும் நண்பர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஏதாவது பொருளாதார இழப்புகளை சந்திப்பாங்க. இல்லை அவங்களுக்குள்ள போய் ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்துட்டு வர மாதிரி தான் நிலைமை இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த நாளில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சிறப்பையும் தரும். மற்றபடி மீது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நாள் ஒரு சிறப்பான நாளாகத்தான் மிதுனத்துக்கு இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ராசிக்குள்ளே தேவையில்லாத கிரகத்தின் பார்வை. அப்போ கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பா இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? பூசம், ஆயில்யம், இது 2த்துக்குமே கவனம் எச்சரிக்கை இருந்தால் மட்டுமே இந்த நாளில் தள்ள முடியும். இல்லைன்னா நீங்க கோயிலுக்கே போனா கூட
சாமி கும்பிட மாட்டீங்க, பூசாரி திட்டின்னு உட்காந்துருப்பீங்க, இல்ல குறுக்கு மறுக்கு போற ஜனங்களை திட்டின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. அது மாதிரிலாம் ஏற்படும். இந்த நாள் கொஞ்சம் கவனமா இருப்பது சிறப்பை தரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திராஷ்டிரமம் விலகிருச்சு, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். 2 நாளா போட்டு இந்த பிளான் இன்னைக்கு ஜெயிச்சிடும், எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. இந்த போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், இதை பண்றோம் நினைப்பீங்க, அது கண்டிப்பா அது நடந்தே தீரும். அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரமம் ஆரம்பம். யாருக்கிட்டையும் எந்த வாய் கொடுக்காதீங்க, எந்த போட்டி பந்தயத்திலும் கலந்து கொள்ளாதீங்க, சைலண்டா இருங்க. எந்த ஃபோன் காலாக இருந்தாலும் அட்டன் பண்ணி ரிசீவ் பண்ணி பதில் சொல்லுங்க. நீங்க உங்க போக்குக்கு போனீங்கன்னா பயம் அதிகரித்து தேவையற்ற மனசஞ்சலத்துக்கு போயிடுவீங்க. கவனத்துடன் இருப்பது இந்த நாளில் ஒரு வெற்றியை தேடி தரும். குறிப்பா சொல்ல போனா திரையும் அஸ்தமும் தான் கவனமா இருக்கணும். அந்த கவனத்துடன் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக மாறும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, வரவுகள் உண்டு. இதனால வரல, இதனால பண வரவு உண்டு, ஏற்றங்கள் உண்டு. தெய்வீக வழிபாட்டுகள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. குறிப்பா சொல்லப்போனா எல்லையில் இருக்கின்ற பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது சிறப்பை தரும் துலாமிற்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஏற்றங்கள் உண்டு. அது மெயினான விஷயம் அதுதான். ஏற்றங்கள் உண்டுங்கிறத விட மறதிகள் இல்லாம இருக்கும். புரியுதுங்களா? குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா அனுசரித்திருக்காரங்க கைப்பொருள் வச்சு தேடக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமா இருக்கணும். இதனால பொதுவா சொல்ல போனா நல்ல நாள். இந்த அனுசத்தை தவிர மீதி அனைவருக்கும் சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இதனால தெளிவு பிறக்கின்ற நாள். குறிப்பா சொல்ல போனா மூலம் போராட்டத்துக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கு. உத்தரத்துக்கு அவ்வளவு சிறப்பா இல்லை. இந்த 2 நட்சத்திரமும் நல்ல தெளிவான பாதையில் சென்று நிறைய பொருளாதார மேன்மைக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான். ஆனா சிக்கல்களை நீங்களே சந்தித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. திருவோணமும் அவிட்டமும் அப்படிதான் இருக்கு, உத்திராடமும் அப்படிதான் இருக்கு. நீங்க எதையோ ஒரு விஷயத்த நினைச்சு போய் மாட்டிக்கிற அமைப்பு தான் இருக்குது. கவனம், எச்சரிக்கை தேவை. யார்கிட்டையும் நம்பி எந்த பொருளையும் கொடுக்க தேவையில்லை, பிறர் நம்பி ஒரு வேலைக்கு செல்ல தேவையில்லை. உங்களால முடியுங்கிறத மட்டும் செய்யுங்க. மற்றவங்க விஷயத்துக்குள்ள தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் என்பதில் எல்லா விதத்திலும் நன்மை அழியக்கூடிய செயலாக மாறும். மகரத்தை பொறுத்தவரையிலும் இதுதான். சிக்கல்கள் உண்டு. இந்த 2 நட்சத்திரமும் கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா போதும், ஜெயிச்சிடலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, நலம் கிடைக்கும். அதாவது மகிழ்ச்சி கிடைக்கின்ற அமைப்பு இருக்கு. ஏன்னா இந்த புதன் சேர்க்கைங்கிறது ஒரு பிரபலத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? எல்லா விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பு தான் இந்த நாள்ல இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா சதயமா இருந்தாலும் சரி, புரோட்டாதியாலும் சரி, போகட்டும்னா இருப்பாங்க. அதை வருந்தி எதையும் அழைத்து நன்மை செய்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது ஒரு மைண்டு ஆஃப் மைண்ட்லேயே இருப்பாங்கன்றங்களே. அந்த மாதிரி தான் கும்பத்துக்கு இருக்குது. அவர்கள் எல்லாம் இந்த நாளில் தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விஷயம். நலம் தரும் விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. இப்ப தெளிவான ஒரு மனநிலையில் இருந்தால் எல்லாமே சிறப்புடன் இருக்கும். கல்வி கேள்வியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் பொருளாதாரத்தில் மேன்மடையக்கூடிய, கொடுத்த கடன் திரும்ப வாங்கலாங்க. இப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணீங்கன்னா போதும், ஜெயிக்க முடியும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஆர்வம் மிகுதி. ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அந்த ஆர்வத்தின் பலனை இந்த உத்திரட்டாதியும் ரேவதியும் அனுபவிப்பார்கள். ஏன்னா அவ்வளவு விஷயத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே சொல்ல போனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய கிரகத்தின் சேர்க்கை எதுவும் இல்லை. இருந்தாலும் சனி தான் நமக்கு எல்லாமே செய்யப்படுறது. ஆனால் சந்திரன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கும்போது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.